திரு விஜயகாந்தை வானளவு புகழ்ந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. திரு விஜயகாந்துடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா, குறிப்பாக அரசியல் வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா, திரு பண்ருட்டி ராமச்சந்திரனை தவிர்த்துட்டு அந்த அரசியல் வரலாற்றை பதிவு செய்ய முடியாது. அந்த இழப்பை கண்டிப்பாக இவோட ஃபெல்ட் வெரி பர்சனல். இல்லை இல்லை, அதாவது அது அது ஒரு கட்டம். நாங்கள் திமுக அண்ணா திமுக 2 கட்சி தான் பெரிய கட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஒன்று கலைஞர் தலைமையிலே இருந்தது, இன்னொன்று புரட்சி தலைவி ஜெயலலிதா தலைமையிலே இருந்தது. 2 ஆட்சியிலேயுமே மக்களுக்கு அவ்வளவு ஒரு திருப்தி ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி இருந்தது. அவர் இருக்கிற வரையில் அதே ஆட்சிக்கு மக்கள் ஆதரவு அளித்தார்கள். ஆனால் கலைஞருக்கும் அவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கும் மாறி மாறி தான் வாக்களித்தார்கள். 2016 விதிவிலக்கு. ஆமாம், அதாவது ஒரு ஆட்சி நடக்கிறதை அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் இன்னொரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் இருந்தது. அதை ப்ரொட்டஸ்ட் ஓட் என்று சொல்வார்கள். இவர் வரவேண்டும் முதலமைச்சராக என்பதுக்காக வாக்களிப்பது ஒரு வகை. இவர் ஆட்சி சரியில்லை, இவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்ப்பு அலையாக வாக்களிப்பது சிலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அதை போல இருந்தது. அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று. அந்த சூழ்நிலை அதற்கு பிறகு மாறியது. அதனுடைய விளைவில் ஒரு 3வது அணி வர்றதுக்கு, 3வது கட்சி வர்றதுக்கு எவ்வளோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் சரியாக அது வரவில்லை. இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரையிலே அவருடைய மன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு நடத்தி அதில் தான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். அப்பொழுதெல்லாம் நான் இல்லை அதில். அதற்கு பிறகு எனக்கு நெருங்கிய நண்பர், நீங்கள் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று என்னை அழைத்து சென்றார். அப்புறம் நான் போனேன். நான் அதில் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பாசிட்டிவாக பண்ணணும். கலைஞரையும் புரட்சி தலைவியையும் எதிர்த்து அரசியல் என்பது அதுதான் எல்லோரும் பண்ணாங்க. அது ஃபெயில் ஆகிட்டுது. நாங்கள் என்ன பண்ணோம்னா, அது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் கொண்டாடணும். அவங்களை எதிர்க்கிறது மட்டும் ஒரு அரசியல் ஆகாது என்று சொல்லி, அப்பொழுது தான் கேப்டன் அவர்களை நம்ம எம்ஜிஆருடைய நிழல், கருப்பு எம்ஜிஆருங்கிற அந்த விஷன், அந்த உருவகத்தை உருவாக்கணும். உங்கள் அட்வைஸ் அது கிட்டத்தட்ட அவர் அதே மாதிரி கொடைவள்ளல். நான் அப்பொழுது பேசியதே புரட்சி தலைவர் மாண்டார் என்று நினைக்காதீர்கள், அவர் புரட்சி கலைஞர்களுடைய உருவில் மீண்டார் இதோ என்று நானே பேசியிருக்கிறேன். ஆக அவர் அந்த இமேஜை கொடுத்தோம் அவருக்கு. அவர் இயற்கையாகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது பற்றும் பாசமும் இருந்தவர். அதே போலவே ஒவ்வொரு நலத்திட்டங்கள் எல்லாம் கூட இப்போ நானும் சேர்ந்து தான் எல்லா திட்டங்களை எல்லாம் வகுத்தோம். ஏழைகளுக்கு கொடுக்குற திட்டங்கள், அது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும். அப்புறம் வறுமை ஒழிப்பு, வேலையில்லா திட்டம், வறுமை ஒழிப்பை முக்கியமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாணியிலே கொண்டாந்தோம். அவர் அப்படியே அந்த சாதாரண பாமர மக்கள் மத்தியிலே, ரசிகர்கள் மத்தியிலே அவருக்கு இருந்த ஒரு நல்லெண்ணம், நன்மதிப்பு, அதை அப்படியே நாங்கள் வளர்த்து மேலே கொண்டு வந்தோம். அதனுடைய விளைவு தான் அவர் அரசியலிலே ஒரு சக்தியாக வருகிறது. ஒரு பர்சனல் லெவலில் கேட்குறேன், உங்களுக்கும் அவருக்குமான தனிப்பட்ட உறவு எப்படி இருந்தது? கடைசி தனிப்பட்ட முறையில் நானும் அவரும் மிகவும் நல்லெண்ணத்தோடு நெருங்கி இருக்கோம். எங்களுக்கு கருத்து வேறுபாடு எப்பொழுது வந்தது என்றால், 2011 கூட்டணி போட்டோம். அதிமுகவோட கூட்டணி போட்ட பொழுது அவருக்கு அதில் விருப்பம் இல்லையா இனிஷியலாக? இல்லை, அவரை சரி கட்டி தான் நான் போட்டேன். அவருக்குன்னு சில சங்கடங்கள் இருந்தன. அப்பொழுது அவங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு புரட்சி கலைஞர் எல்லாரையும் சேர்த்து வந்தால் தான் அன்றைய தினம் கலைஞர் மிகவும் வலுவாகவும்
பதவியிலே இருந்தார். அதனால் அந்த இயக்கத்தை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதை புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களும் உணர்ந்திருந்தார். அவர் பல நேரங்களிலே எப்படி இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டார். மறைந்த நடிகர் சோ அவர்கள் அதில் முன்முயற்சி எடுத்து எல்லாம் செய்தார்கள். அவரோடு அப்புறம் நானும் சேர்ந்து இதற்காக அது பாடுபட்டோம். அமையறது சவாலாக இருந்திருக்கும்ல. அவர் பர்சனாலிட்டிஸ். ஒரு நேரத்தில் அவர் நடிகர் சோ அவர்கள் என்னால் முடியாதுன்ட்டு விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வேடிக்கையாக சொல்வார்கள், அதாவது முடியுமா முடியாதா என்று பார்க்காதே, வேண்டுமா வேண்டாமா என்று பார் என்பார். ஆகையினால் இது எப்படியும் வேண்டும், அப்போ தான் முடியும்னு. ஆனால் அதற்கு முழு ஒத்துழைப்பு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் தந்தார்கள். அப்புறம் கேப்டனும் உறுதுணையாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க முதலமைச்சராகவும் இவர் எதிர்க்கட்சி தலைவராகவும். அதை நீங்கள் ஒரு கூட்டத்தில் கூட முன்னாடியே சொன்னீங்க. ஆமாம், கோயம்புத்தூரில் நான் சர்வ கட்சி தலைவர்கள் கூட்டம் நடந்தது. அதுக்கு நான் தான் போயிருந்தேன். ஏன் அவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ஏன் வரலன்னு அப்போ எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லும்பொழுது அவர் வருவார், இந்த மாதிரி தேர்தலுக்கு பிறகு அவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவார், இவங்க முதலமைச்சராக வருவாங்க, அவரை பார்க்கணும்னா நீங்கள் அங்கே வந்து பாருங்கன்னு சொன்னேன். அது சரியாக வந்தது. அதில் என்ன ஒரு சிக்கல் கடைசியாக வந்ததுன்னா, அவருக்கு யார் சொன்னார்களோ என்னவோ, எதிர்க்கட்சி தலைவர் என்ற இடத்திலிருந்து அடுத்து முதலமைச்சராகிவிடலாம் என்கிற மாதிரி அவருக்கு சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், என்னுடைய கணிப்பில் நாம் எதிர்க்கட்சி தலைவர் என்பது அவங்க புரட்சி தலைவியோடு சேர்ந்து கூட்டணி கட்சியிலே வந்தோம். அவர்களை தமிழ்நாடு முழுதும் எதிர்த்து நாம் எதிர்க்கட்சியாக வரவில்லை. திமுக தான் எதிர்த்தது. அவங்களுக்கு இடங்கள் குறைந்ததுனாலே அவர்கள் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் உண்மையான எதிர்க்கட்சி திமுக, நாம் தோழமை கட்சி. ஆகவே எதிர்க்கட்சி தலைவரிலிருந்து நேராக முதலமைச்சர் ஆகணும்ட்டு முதலமைச்சரை நாம் கண்டிக்க ஆரம்பிக்கிறோம்னு வைங்க, நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஒரே மக்கள், இவர் ஏன் இன்றைக்கி திட்டுறாரு அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வரும். ஆக அவர்களையும் அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் அல்லது அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் போவோமே ஆனால் நிச்சயம் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆக நான் சொன்னது வி ஆர் அன் அலையன்ஸ் பார்ட்னர், தோ வி ஆர் அன் அப்போசிஷன். அந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த அரசியல் சரியாக வரும் என்பது என்னுடைய கணிப்பு. ஆனால் அவர் எல்லோரும் ப்ரொமோஷன் மாதிரி நினச்சிக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர்னு அடுத்தது முதலமைச்சர்னு. அதனால தான் அவருக்கும் புரட்சி தலைவி அவர்களுக்கும் நேராக சட்டமன்றத்திலேயே பிரச்சனை ஏற்பட்டது. அதிலிருந்து சரியாக வரவில்லை. அது அந்த மோதல் போக்க தவிர்த்திருக்கணும்னு நினச்சிங்களா? அதாவது தொடர்ந்துருக்கணும். அதாவது நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பார்த்து தான் திட்டமிடல் வேண்டும். அவருடைய பலம் அப்படின்னு பார்க்கும்போதே திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்தது தான், ஒரு மாற்று அரசியலை முன்மொழிஞ்சது தான். ஸோ அதை நோக்கி போனது இது சரியான நகர்வுன்னு நினைக்கலையா? இல்லாட்டி அதிமுகவுடைய ஒரு கிளை கட்சி போல இல்லை ஒரு துணை கட்சி போல? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய பலம் என்ன என்பதை நான் பார்க்கணும். ஒரு 10% மேலே நம்ம வர முடியல பொட்டென்ஷியல். அதனால் நீங்கள் தனித்து நின்னோம்னாக்கா இப்போ மற்ற கட்சிகள் மாதிரி ஆகிருப்போம். தனித்தே நின்னோம்னா இப்போ நாம் அவங்க பேர் சொல்ல விரும்பலை, தனித்து இன்னும் மோசமாக இருப்போம். நாம் 49, 51 அப்படின்னு இருக்கிற இடத்துல நாம் 2% இருந்தோம்னா கூட 51ஓட நம்ம சேர்ற பொழுது அதற்கு ஒரு வேல்யூ உண்டு. உங்கள் அட்வைஸ் என்னவாக இருந்தது அதிமுகவோடு தொடர்ந்துருக்கணும்னா? ஆமாம், நான் எதிர்க்க வேண்டான்னு, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன். நான் அப்பொழுது சொன்னது ஆக்கபூர்வமான எதிர்க்கட்சி. அவர்கள் நல்லது செய்தால் பாராட்டுவோம், அவர்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் சுட்டி காட்டுவோம், தவறுகள் இருந்தால் கண்டிப்போம். ஒரு தனித்தன்மை இல்லாமல் போயிருக்கோம்ல. ஏன் தனித்தன்மை இல்லையே? நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன் தானே. அதாவது பரவாயில்லையா, அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு சலாம் போடலை, தப்பு நடந்ததுன்னா சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி வருமில்ல.